மனசில் ஜீவனில் உயிரில் சேருது. எண்ணத்தின் தொகுப்பு உயிரில் சேரும்போது அதுக்கு பேர் வேறு மனம்னு ஒரு பேர் வருது. அந்த மனம் அந்த எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்கிக்கின்னுக்குது. அதனால் முதல்ல உங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்தால் தான் எண்ணங்கள் சேர்க்கும். எண்ணங்கள் சேர்ந்தால் தான் செயல்கள் செய்ய முடியும். நீ முன்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தையோ அதெல்லாம் இந்த பிரிவில் கனவாக கூட வரும். நீ இந்த பிரிவில் யாருமே பார்த்து இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆளை இந்த பிறவிலே கனவுல வருவாங்க. இது பிறவியினுடைய தொடர்ச்சி. அதெல்லாம் அழிக்கணும். அந்த கனவுகளே வரக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சரியாக பண்ணுறவனுக்கு அனாவசியமான கெட்ட கனவுகளே வராது. இதில் நல்ல கனவு, எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது குளத்துக்கு போகிறது, எங்கேயாவது ஞானியை பார்க்கறது, இப்படிப்பட்ட கனவு தான் வரும். பேய் வர்றது, புனம் வர்றது, பிசாசு வர்றதுலாம் வராது. இதில் பயமுறுத்துகிற கனவே இந்த பாடத்தில் வரவே வராது. அதுக்கு சீரான பாடம் பண்ணணும். சும்மா உபதேசம் வாங்கிறதால உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொன்னால் என்னை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான். பாடம் கொடுக்கறது என் வேலை, பண்ணுறது உங்கள் வேலை. நான் வழியை காட்ட முடியும், போய் முடிக்கிறது உங்கள் வேலை. அது அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஞானிலாம் ஆக முடியாது யாரும். அது சும்மா ஏமாத்தின்னு ஒன்றாகலாம். நான் உபதேசம் பண்ணுறேன், உன்னை ஞானி ஆக்கினேன். எவனும் ஞானி ஆக்க முடியாது. அவனே நினச்சி ஞானி ஆனால தவிர மற்றவனால யாரையும் ஞானி ஆக்க முடியாது. அது ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுங்க. அந்த கனவுக்கெல்லாம் வேலை இருக்காது. அடிக்கடி மாயை இது தடுக்குது. ஆன்மீகத்தில் அப்படின்னு போறாங்கன்னா கூட நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், நைட்டு படிக்கலாம். காலையில் 4 மணிக்கு நல்ல நேரம், அப்போ 4 மணிக்கு சாயங்காலம் படுறதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு என்னன்னாலும் ஏமாத்துங்க. அது வெளியே வரும். மடத்தனம்னு பேர் அதுக்கு. ஒரு காரியத்தை நினைக்கக்கூடாது, நினைச்சா அதை செய்யணும். செய்யாத காரியத்தை நினைச்ச என்ன பயனு? இதுக்கு பேர் மாயை இல்லை, நம்ம மடத்தனம், நம்ம இயலாமை. நமக்கு அதில் உண்மையான உரிமை இல்லை அதில். அதனால் இந்த செயல்கள் நடக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா, சம்பாரிச்சின்னு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வேணான்னு விடுவீங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? அதை விட்டா என்ன? இதெல்லாம் விட முடியுது, அது ஏன் விட மாட்டேன்றீங்க? பயம். உதைப்பாங்க வீட்டில் சம்பளம் கொடுக்கலாம். அந்த பயத்தால் எத்தனை கரெக்டாக கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. எல்லாமே இயக்குவது ஆன்மான்னு சொன்னீங்க. இப்போ 5 புலன்களும் சில நேரங்களில் கட்டி மீறி போயிடுது. கொண்டு வந்தா கூட மனசுக்கும் கொண்டே வரலங்க. ஒரு மாடு இருக்குது, அடங்காத மாடு. அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும். நம்ம கட்டினா தான் அதை நம்ம வீட்டில் நிற்கும். ஆனால் அதை பிடிக்கவே முடியாது விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்படி வந்து கட்ட முடியும்? அது பிடிக்க முடியாது போன்ற யாருடைய பலவீனம்? நம்மளுடைய பலவீனம் தாங்க. நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம எதை செய்கிறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க. ஏதோ ஏனோ தானோ பட்டும் படாதமாக செய்யறது மேலே பற்று இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதில்ல. புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தால் தான் அதுக்கு பேர் புலன். மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம். எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன, போனா என்ன? அப்போது அந்த புலன்கள் இருக்கிறதே எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான். இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல் புரியறதுக்கு தான். ஆனால் இதை அடக்கி வைக்கணும். ஆட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையே ஆட்டமாக போடும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிறேன். ஆனால் 47 வயசுக்கு முன்னாடி ஏரியா ரவுடி ஆளிதான். ஆனால் 47 ஆன்மீகத்தில் எல்லாம் அடங்கிட்டேன். அந்த 47க்கு முன்னாடி செய்த ஆட்டம் பாட்டம்லாம் இப்போ காட்டுமா? கண்டிப்பாக. எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் மனசை புண்படுத்தி இருக்கிறோம். அப்போ நம்ம மனம் புண்படணும். அதான் செய்தது, முன்னாடி செய்தது பின்னாடி நமக்குன்றது. அதனால் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நமக்கு அது சுகமாக இருந்தது. நம்ம துன்பம் படும்போது தான் அந்த வேதனையை உணர்றோம். இந்த உணர்றதுக்கு தான் இந்த செயல் மறுபடியும் நமக்கு நடக்குது. இல்லைன்னா உணரவே முடியாது யாருமே. அப்போ திருந்தத்துக்கு வாய்ப்பு இந்த உணர்த்தல் தான். அதனால் அது படவாரில்லை. அனுபவிக்கிறேன். அதே நேரத்தில் நல்லதெல்லாம் செய்திருக்கிறேன். அது நல்லது இப்போ வந்திருக்கிறது ஏற்றுக்கிறேன். ஒரு நல்லதை செய்துட்டு 9 கெட்டதை செய்துட்டு நான் நல்லது செய்தேன்னு மட்டும் சொல்லின்னு இருக்கக்கூடாது. செய்த கெட்டதையும் சொல்லணும். ஒரு அம்மா வந்தாங்க, மலேசியா வந்து என்கிட்ட
அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிராமின் அந்த அம்மா 2 பேரும் வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சொன்னாங்க, சாமி நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன்னு நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லணும், இந்த அம்மா மாதிரி நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை, ஆனால் இந்த அம்மா துன்பப்படுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். நீ வந்து நான் நல்லது தான் செய்யறேன்னா திருடம் கூட நான் நல்லது தான் செய்கிறேன்றான், அதனால் அது சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசணுமே தவிர நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசினா போய் பேசுகிறோன்னு அர்த்தம். நம்ம என் பெருமையை நான் சொல்லக்கூடாது, என் சீடருங்க பேசணும். அதே ஒளிபரப்புகின்றோம். உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை மேற்கொள்வதற்கும் கடவுள் நிலை அடைவதற்கும் குருஜியின் அற்புத உரைகள் பயனளிக்கும். தவறாமல் பாருங்கள், கேளுங்கள், பயனடையுங்கள். அது மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆத்ம வணக்கம். சொல்லுப்பா. ஆண்களுக்கு வந்து விந்து ஏற்றி கொண்டு போகிறோம், அதே போல் பெண்கள் கூட அது இருக்குது. பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் வந்து கருமம் சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். 2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும், நியூட்ரல் பொம்பளை, பேச ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி, நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனும் ஒருத்தர் இருக்க மாட்டான், ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பேத்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால். ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே, நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே. அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லை, அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால 2 அவசியம், 2 பேரும் அவசியம். சரி சார், இப்போ விந்து நம்ம ஏத்துறன்னு சொல்றீங்க, அது மேலே ஏறி போயிட்டு அது என்ன பண்ணுது? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா, அப்போ கேளு அந்த கேள்வியை. சும்மா 1ஆம் கிளாஸ்ல MA புக்கு போடாத. அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒன்றா படி, ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூளைக்கே எட்டாது. அது சொல்லுங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மாடை இருந்ததுன்னா 2 ஓட்டு ஓட்டிட்டு கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவான். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போறேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க, எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சா எதுவுமே தெரியாத போடுவீங்க. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாடம் வாங்கிட்டேன், அதை பாடம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் வந்து அப்படியே மோதிட்டே இருக்கு, வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அது சரியாக கவனத்தை செலுத்த முடியல அந்த பாடத்தில். அதுக்கு என்ன 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும், மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது. ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கணுன்னு ஒரு கூட்டு என்கிட்ட எண்ணெல்லாம் போடணும் போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது, அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. ஓகே, இந்த ஆத்மா வந்து ஒரு மனுஷன் கடவுள்கிட்டேன்னு வரும், கடவுள்கிட்ட அணைய போகிறோம். திரும்பி எல்லா மனுஷனுக்கும் வந்து தலையை எடுத்து வந்து எழுதிப்பட்டிருக்கு, இவ்வாறு இப்படி தான் இருக்கணும் போகணுன்னு. ஆனால் கர்ம பலன்னு ஒன்று சொல்கிறாங்க. இவங்க கர்ம பலன்னு வரப்போ வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் கஷ்டப்படணும். இவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா இவங்க போன ஜென்மத்தை நல்ல பண்ணியிருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது வந்து நியாயமாக படலன்னு தோணுது. ஏன்னா
தலையெழுத்துன்னு வந்து நீர் எழுதி வைக்கப்படுறது வந்து கடவுள் தான். இதுதான் இங்கதான் தப்பு பண்றீங்க. இது நியாயமா படாதது காரணமே இது எங்க நிர்ணயிக்கப்படுறதுன்னு தெரியாதால உங்களுக்கு நியாயம் தெரியல. தலையெழுத்துன்றத கடவுள் எழுதுறது இல்லை. கடவுளுக்கு வந்து வேற்றுமை கிடையாது. ஒரு தாய்க்கு 4 புள்ள பிறகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 புள்ளையில ஒரு புள்ள கஷ்டப்படட்டும், ஒரு புள்ள நல்லா இருக்கட்டும், ஒரு புள்ள மீடியமா இருக்கட்டும்னு எந்த தாயை நினைக்க மாட்டான். ஆனா தாய் என்ன பண்ணுவோம், 4 புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் தாய் நினைக்கிறா. ஆனா அந்த 4 புள்ளையில பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா தாய் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி கடவுளுடைய படைப்பு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் படைப்பு. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணிட்டான், பார்வை, கேட்டல், பார்த்தல், முகர்தல், உணருதல், பேசுதல், இந்த 5 திசையினுடைய வழியா இவன் பயணம் பண்ணி ஆசையை வளர்த்துட்டான். ஆசையை வளர்க்கும் போது என்ன ஆகி போச்சுன்னா இவனுக்கு அளவு மீறிய துன்பங்களை விளை வச்சுக்கணும். இவனே எதை செய்யணும், எதை செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த ஆசையை எடுத்துன்னு வலிச்சின்னு போய் அவனை விடுது. விடும்போது என்ன பண்றோம், ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறோம், ஒருத்தனை கால் இல்லாத போறான். அவன் கால் இல்லாத போனா நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, துன்பப்பட போறது அவன் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நின்னுக்குன்னு பத்தியா அவன் என்ன பாவம் பண்ண நொண்டி போறான் பாரு அப்படின்றோம். அப்போ அவன் மனம் துன்பப்படுது. அதனுடைய பலன் உனக்கு வருது. ஒரு குருடன் போறான், அவனுக்கு சம்பாரிச்சு சாப்பிட முடியாது, அவன் 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்றான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவன் என்ன பாவம் பண்ண பத்தியா கண்ணு இல்லை குருடனா இருக்கிறோம். ஏன், நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஆணவம். இந்த ஆணவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத்தனை செயல்களையும் இப்ப நீங்க போட்டுக்கிற துணி, இந்த துணி மில்லுல நெய்ஞ்சது. மில்லுல நெய்யும் போது இது பால் மாதிரி வந்தது. ஆனால் இது வந்த பிறகு நீங்க கட்டி அதை பலமுறை துவைச்சி போட்டால் கூட அந்த மில்லுல இருந்து வந்த மாதிரி அதனுடைய நிறம் வரல. இறைவனுடைய படைப்புல உள்ளத்தை வெண்மையா படைச்ச அம்சம் இந்த உலகத்துக்கு. ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான், ஆசைன்ற சேத்துல பிறண்டு 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 இவன் ஆசையை வளர்த்துக்கின்னு இவனுடைய சுயநிலையே மாறி போய் வேற நிலைக்கு போயிட்டான். கடவுளுக்கே படைச்ச மனிதனை அடையாளம் தெரியாத தேடின்னுக்கிறான். அது மாதிரி நிலைக்கு போயிட்டான். அப்போ இந்த துன்பம், இந்த விதி, இந்த முன்ஜென்மை வினை, இதையெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தனையுமே உன்னோட சார்ந்தது. நீ இப்போ என்னென்ன நன்மைகள் செய்துன்னு வரையோ அந்த நன்மைகளுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பலன். இதுதான் தலையெழுத்து. இந்த தலையெழுத்துன்றதை நீயே எழுதி பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு தான் பிறக்கிற. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வட்டம் இருக்கும், பிறந்த உடனே குழந்தை தலைன்னு இருக்கும் உச்சியில. தலையெல்லாம் கெட்டியா இருக்குது, அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் கொலன்னு இருக்கணும்? சுத்தி இருக்கிற தலை கெட்டியா இருக்குது, ஆனா அந்த ரவுண்டு மட்டும் ஏன் கொலன்னு ஆகுது? யோசித்தீங்களா என்னைக்காவது? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த உச்சி மட்டும் ஓப்பன்லயே இருக்குது பிறக்கிற வரைக்கும். பிறக்கிற தருவாயில இவன் செய்த நன்மை தீமைகள் ஆன்மா இவனுடைய உடல்ல, அது வரைக்கும் தாயினுடைய உயிர்ல தான் அது ஒரு உடல் வளர்ந்துக்கிட்டு. சுயமான உருவம் உயிர் இல்ல அதுக்கு, சுயமான ஆன்மா இல்ல அதுக்கு, சுயமான ஜீவன் இல்ல அதுக்கு. ஆனால் அந்த பிறக்கிற தருவாயில ஒரு சீட்டை எழுதி வச்சுக்குது, தலையில வச்ச ஒடுக்குதான் மூடுது. அது தலை மூடின பிறகுதான் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போற காத்து உச்சி வழியா வெளியே வர முடியல. வெளியே வர முடியாதனால அந்த காத்து இடிச்சு 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 தலை கவுந்து தலையும் கையும் முதல்ல வெளியே வருது. அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு வந்ததுமா அதுதான் தலைவிதி. அதனால உன்னுடைய நீ எழுதின விதியை கடவுளால கூட அழிக்க முடியாது, உன்னால மட்டும்தான் அழிக்க முடியும். அப்ப உன்னால மட்டும் அழிக்க முடியும். எதால அழிக்க முடியும்? தர்மத்தால மட்டும்தான் அழிக்க முடியும். இப்ப நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றாங்க. நான் முன்னவர்களை பார்த்தது இல்ல. எங்க பாட்டன் முப்பாட்டன் எங்க அப்பா அவங்க செஞ்ச பிள்ளைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சரி. ஆனா ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணை கொடுக்க சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு அமாவாசைன்னு ஆனா உங்க பதிவுல நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்றீங்க பித்ரு சாபம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம தாய் தகப்பனை மடிச்சாலே அதே போதும், இருக்கிற வாழ்ற வரைக்கும் அவங்க வச்சு காப்பாத்தினா அது போதும், இறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறது ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் சில பதிவு நான் பாக்குறப்போ குறிப்பிட்ட ஒவ்வொரு
அமாவாசை செய்ய முடியலக்கா மகாலி அமாவாசை. இப்போ கடந்த அமாவாசையில் வந்து நம்ம வந்து நம்ம முன்னவர்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது கொடுக்காம போனாக்கா பித்திர தோசை வரும்னு சொன்னாங்க. இது எவ்வளவு? மலேசியாவிலேருந்து தானே வந்துக்கிறீங்க நீங்க? நான் இங்கே வந்து ஒரு லெட்டர் போட்டால் உங்க வீட்டுக்கு வந்துடுமா? போஸ்ட்ல வரும். அதான் இந்த மாதிரி மலேசியான்னு போட்டால் உங்களுக்கு வந்து சேருமா? வராது. குறிப்பிட்ட இந்த அட்ரஸ் எல்லாம் வேணும். இப்போ பித்ருவங்க எங்கே அட்ரஸ் கொடுத்துக்குறாங்க? யார்கிட்ட கொடுத்துக்குறாங்க? நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு வருஷமாக சாப்பாட்டில் இருக்கிறேன், மாலி அமாவாசைக்கு மட்டும் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுனுக்குறாங்களா? பல வீடியோக்களில் சொல்லி செத்தா 16 நாள் அந்த ஆன்மாவாகப்பட்டது உடல் இல்லாத தவிக்கும். அந்த 16வது நாள் ஒரு உடலை எடுத்துக்கும். அது தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. அப்போ அதை எடுத்துக்கும். எங்கேருந்து பித்ரு வரும்? இது தொழிலுக்காக பிழப்புக்காக எழுதி வச்ச விஷயம். ஆனா அதை மனுஷன் பயத்தால எடுத்துன்னு தெரியுறான். இப்போ நான் வந்து எங்க அப்பா எங்க அம்மா என்னை வளர்த்த அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கும் பித்ரு தோஷம்லாம் பண்றதில்லை. எனக்கும் எந்த பித்ருவும் இல்லை. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது கெட்டு போயிருப்பேன் பொழுது. பண்ணாதால நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா இது வந்து சில சமுதாயங்கள் வாழறதுக்காக அவங்களுக்கு தொழிலுக்காக வகுத்து வச்சுக்கினது. அதை இந்த பாமரை மக்கள் ஏமாந்து போய் பயத்துல விழத்தால வர விளைவுகள் அது. எந்த தோஷமும் நீ செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட, உன் தாய் தாப்பன் செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட வேற தோஷம், செத்தவன் தோஷம் எவன் தோஷமும் இங்க வராது. எவன் தோஷமும் இங்க பாதிக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஏமாளித்தனம், அறியாமை. நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், என் தாய் உயிரா இருக்கிறான், என் தகப்பன் உயிராகிறான், என் தாத்தா உயிராகிறான், என் பாட்டி உயிராகிறான், என்னால முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி தரேன், வாங்கி கொடு. ஆனா செத்துட்ட பிறகு செவுத்துல வச்சு அழுவாது. அந்த செவுத்துல வச்சு அழுவதால செத்தவன் சாப்பிட போறதில்லை. பித்ரு தோஷத்துக்கு மாலி அமாவாசைக்கு சாப்பாடு போடுறேன். அமாவாசைக்கு போனவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா மத அமாவாசையை கும்பிட மாட்டேன். நானே 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து வடை பாயசம் செய்து போட்டேன். அந்தாலும் வந்து சுண்ணுட்டு போட்டான், எனக்கே இல்லை நீடுவேன். அதனால இது எதுக்காக செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் செய்யறது சரின்னு சொல்ல மாட்டேன். இது எதுக்காக செய்யப்படுது? இப்ப உங்க தாத்தா உனக்கு தெரியாது, உங்க ஆயா உனக்கு தெரியாது. அப்போ உங்க வீட்டுல உங்க தாத்தாக்கும் உங்க ஆயாக்கும் ஒரு தவசம் பண்றாங்க. தவசம் பண்ணும்போது அப்போ இது யாருமா, இது யாருக்கு என்ன பண்றீங்க? அம்மா சொல்றாங்க இது தாண்டா உங்க தாத்தா. அப்பா சொல்றாரு இது தாண்டா உங்க பாட்டி. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயமே தவிர செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வம்சாவழியில வந்தவங்க மூதோதயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செய்யப்படுற பென்ஷன் இது. ஆனா செத்தவன் சாபமோ செத்தவன் உனக்கு மோட்சமோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் செத்த உடனே பிறந்து வளர்ந்துட்டான். அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு நான் போஸ்டர்ல போகுமா? இது அறியாமை இல்லையா? காக்காக்கு எத்தனை போய் சோறு வைக்கிற 2 புலி வந்தா வைப்பியா? எங்க தாத்தா வர்றாரு, எங்க ஆயா வர்றாருன்ட்டு. எதால உனக்கு பாதிப்பு இல்லையோ அதை உனக்கு செய்துக்கிற. எதால நீ ஒரு நாள் வகுத்து அதுக்கு நல்லதெல்லாம் செய்து நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அது யார் பேரையாவது வச்சு செய்து சாப்பிட்டுன்னு. ஆனா அது அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, உனக்கு தான் அந்த பயன். இன்னொரு கடைசி ஒரு கேள்வி. புண்ணியஸ்தான இடத்துக்கு போறோம் சார். புண்ணியஸ்தான இடத்துக்கு புண்ணியஸ்தானம் வந்து சொல்றாங்க கேதார்நாத், முக்திநாத். சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இதுல வந்து புண்ணியம் பண்ணவங்கலாம் வந்து அங்க போய் பாதம் வைக்க முடியும், கைலாசத்துக்கு காலு வைக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப நான் போவதுனால பாவப்பட்ட உடம்பா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் தப்பிச்சு வந்தீங்கன்னா வீடு வந்து சேருவா, தப்பிக்காத அங்கேயே போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவ. அவ்வளவுதான் வித்தியாசம். போய் எத்தனை பேர் போயிட்டான். போன ட்ரிப்பு போனா லட்சக்கணக்கில் போய் மழையில மாட்டிக்கணும். இப்ப தெரியுமா? வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டான். அப்பெல்லாம் பாவம் பண்ணுவோம்னா புண்ணியம் பண்ணுவோம்னா? இது மக்களுடைய மனசை ஏமாத்துற விஷயம். இது ஒரு இடம் போய் பார்க்கறதுக்கு வசதி தான் வேணும். இதுல பாவ புண்ணியம் வராதுங்க. துட்டு இருந்ததுன்னா எங்க ஒண்ணு கேதாரி நாத்து போகலாம், முக்தி நாத்து போகலாம், எல்லா நாத்துக்கும் போகலாம். ஆனா துட்டு இல்லைன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. அதனால பணம் தான் முக்கியம். இப்ப மலேசியாவில இருந்து இங்க வந்துக்கிறேன்னா பணம் இல்லை. மலேசியால இருந்து பிளைட்டு ஒண்ணு சும்மா ஏத்தின்னு போவேன்னா பணம் தான் வேணும். இங்க புண்ணியம் பாவம் எல்லாம் கிடையாது. எங்க ஒன்னாலும் யார் ஒன்னாலும் போகலாம். இப்ப மிலிட்ரிக்காரன், ஊர்பட்ட மிலிட்ரிக்காரன் இமயமலையில இருக்கிறான். அவன் எல்லாம் புண்ணியம் பண்ணவனா? பனியில மாட்டின்னு செத்து போறான். அவன் எல்லாம் பாவம் பண்ணவனா?
இந்த போய்கினே இருக்கிறான், கங்கையிலேருந்து ஒரு மலை சரி ஊந்து வண்டியோட போய் கங்கையில் ஊந்து போகுது, காப்பாற்ற முடியாது போகுது. அப்போ அவன் என்ன பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா? அதனால இந்த மாதிரி கற்பனை வாழ்வு வாழாதீங்க, நிஜ வாழ்வு வாழுங்க. நீங்க இருக்கிறது நிஜம், கடவுள் இருக்கிறது நிஜம், ரெண்டு தான் நிஜம், மீதி எல்லாம் கற்பனை தான். அந்த கற்பனையை தூக்கி போட்டுட்டு நிஜத்துல வாழ கத்துக்கணும். எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கூட சில விஷயங்கள் நம்ம நடக்கவே மாட்டாங்க. நடக்காதுமா, அதுதானே சொல்றேன். நினைவுகள் தான் உந்து, முடிவுகள் அவந்துன்றன. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், என் ஆசை இருக்குது. நான் இன்னொருத்த ஆகும்போது நான் ஏன் ஆகக்கூடாதுன்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் முடியலையே. காரணம் நினைவுகள் இருந்து தான். இறைவன் எனக்குன்னு இதுதான், இப்படிதான் நீ வாழணும்னு வகுத்து அமைச்சுட்டான் என்ன. அப்படிப்படி தான் வாழ்ந்துட்டு போக முடியுமே தவிர அதை தாண்டி என்னால் வாழ முடியாது. ஆனால் எனக்கு மட்டும் ஆசை இருக்குது தாண்டி வாழணும்ட்டு, முடியாது, மாற்றி அமைக்கவே முடியாது. கடவுளையே வணங்கி கடவுளை எப்பமா நீ வணங்கின? கடவுள் யார், எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஆனா வெளியே இருந்து நம்ம அதே ஒரு நிலையோட தானே இருக்கோம். ஒரு நிலையோட உன்னால இருக்க முடியாதுமா. இல்லறத்துல இருந்துக்கணும் ஒரு நிலையோட இருக்க முடியாது. ஏதோ ஒரு அரை மணி நேரம் இருப்பீங்க. இல்லறத்துல இருக்கிறவங்க எப்படி ஒரு நிலையோட இருக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைம் எல்லா டைமும் வேலை இல்லாத போது அங்க போய் உட்காந்துக்கிறேன். அது ஒரு நிலை, ஒரு நிலைப்படாது. ஒரு நிலைன்றது உணர்வத்து இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது இல்லை. உணர்வோடு இருக்கிறது ஒருமித்து இருக்கிறது இல்லை. இப்போ கோயிலுங்களில் போனீங்கன்னா மொழிக்கு கண்ணு மூடின்னு தியானம் பண்ணுறேன்னு உட்காந்துப்பான், கண்ணெல்லாம் மூடினுப்பா. நம்ம போகிறவங்க பார்த்தோம்னா ஓ தியானம் பண்ணிக்கிறாரு, அவர் கஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம போவோம். அவன் பக்கத்து கண்ணை மூடின்னு யோசிப்பான். பொண்ணு காலேஜுக்கு போயிடுச்சா இல்லையா தெரியல, பையன் ஸ்கூலுக்கு போனானா என்னன்னு தெரியல, பொண்டாட்டி சாப்பாடு கட்டிடுச்சா என்ன, நம்ம ஆஃபீஸுக்கு போனோம்னு யோசிக்கணும். இது தியானம் அது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், அவர் தியானம் பண்ணிக்கிறாரு, அவர் கஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நினைவுகள் நிற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைம்மா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தன்னை இழக்கணும், அவனுக்கு தான் அது சாத்தியம். தன்னை இழக்காதவனுக்கு சாத்தியம் கிடையாது, யாராக இருந்தாலும். அருணகிரி சொல்கிறார், இந்த முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கு ஒரு வித்துக்கு ஒருவரான போது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்கிறாரு. நல்ல பக்தி இல்லாத பலிபீடத்தில் வச்சு வெட்டிடுறான்றாரு. இப்போ யாரை போய் வெட்ட முடியும்? வெட்டினா நம்ம குடும்பம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது. முன்ன மனிதன் மதிக்க கற்றுக்கிறான். மனிதங்கிட்ட 1000 பேர் இருக்கிறான்னா அது எவனுக்கோ ஒருத்தனுக்கு கெட்ட பழக்கம் இருந்தது. இன்றைக்கி 1000 பேரில் 99 பேருக்கும் அவன் கெட்ட பழக்கம் இருந்தது, ஒருத்தனுக்கு தான் நல்ல பழக்கம் இருந்தது. இந்த ஒருத்தனுக்காக அந்த 99 பேர் மாறுவானா? இப்போ நான் இவ்வளோ பேசிக்கிறேன், 40 வருஷமாக பேசிக்கிறேன், எத்தனை பேர் மாறிட்டாங்க? அந்த மாதிரி தான் மாறிக்கிறாங்க. அதனால் இது மாறிடுவாங்க நம்ம ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எதுவும் தெரியாததை நம்ம பேசின்னு இல்லை, ஆனால் அவங்க மறந்து இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். யாருக்கும் தெரியாததெல்லாம் நம்ம பேசலை, மறந்து இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இனிமேலாவது இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நம்ம பேசுறதால எல்லாரும் மாறிடுவாங்கன்னு நம்ம யாருமே நம்ம இங்கே உட்காந்து பேசினுக்கிறான், வீட்டுக்கு போய் தண்ணி அடிக்கிறான். இங்கே உட்காந்து போய் கேட்டுன்னுக்கிறான், வீட்டில் போய் பொண்டாட்டியை கட்டையத்தை அடிக்கிறான். பொண்டாட்டி நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறா, நீ என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்னை ஒதுக்கி சொல்லி கொடுத்தியான்னு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆன்மீகம் இங்கே நடக்குது? அதனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறதால பேசுறதால நடக்குதே இல்லை. எனக்கு ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறான், என்னம்மா அப்படின்னு. யார்மா நீ, நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து அனுப்புறீங்க? அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கலன்னு பேசுவார், இங்கே இப்போ பேசவே மாட்டுறாரு எங்கிட்டன்னு. மதுரையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் பூஜை ரூம்லேயே உட்காந்துங்கிறாரு, வெளியே வர மாட்டேன், எங்கள் வீட்டில் பேச மாட்டேன். முன்னே நல்லா பேசுவார், நாங்கள் ஜோப் இந்த கையை துட்டு எல்லாத்துக்கும் போகணும். நான் சொன்னேன், சாராக்கட்டிலேயே பூஜை ரூமில் தானம்மா இருக்கிறார், சந்தோஷப்படுறேன் தானம்மா. மறு மாதம் என்ன பண்ண, வீட்டில் சண்டை பழுகுது. சரி பொறு பண்ணணும்னு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் இட்டுன்னு வந்துட்டார். திருப்பி போனார், வரவே இல்லை. ஏன்னா புருஷன் ஒரு நல்ல வழியில் போனால் பொண்டாட்டி விட மாட்டேன்றான், பொண்டாட்டி ஒரு நல்ல வழியில் போனால் புருஷன் விட மாட்டேன்றான், 2 பேரும் சேர்ந்து போனால் ஊர் விட மாட்டேங்குது. இவ்வளோ சிக்கலுக்கு இது. ஆன்மீகம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பக்தின்றது எப்படி ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் யார் ஒன்றாலும் கும்பிட முடியும். ஆன்மீகம் அப்படி கும்பிட முடியாதுமா, தனித்து நின்று. அதனால தான் இப்போ அழுக்கணி சித்தர் ரொம்ப அழகாக சொன்னான், ஐயா நீ என்னமோ சாமி கும்பிட்றேன்னு ஊரெல்லாம் சுற்றிக்கணும், கூட்டம் கூட்டின்னு திரியுது, அதெல்லாம் சாமி வழிபாடு இல்லைப்பா, அதெல்லாம் மன வழிபாடு. அப்போ சாமி வழிபாடு எதுப்பா அப்படின்னா, நீ தனியாக உட்காந்து கும்பிடணும், உன்னை நீ மறக்கணும், அப்போ அம்பாள் வருவா அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி சொல்கிறான்? முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தையே அடுக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம்.
அப்போது இங்கே உள்ள மூச்சு அடங்கி போச்சுன்னா நீ என்ன அவரை போன மாதிரி ஆயிடுது. மூச்சு ஓடுற வரைக்கும் தான் மனுஷன் மாதிரி இருப்பார். அப்போது இந்த போன மாதிரி இருக்கிற நேரத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அந்த நிலையை எந்த பொம்பளையால் பண்ணிக்க முடியும், எந்த ஆம்பளையால் பண்ணிக்க முடியும்? 5 நிமிஷம் அங்கே பூஜை ரூமில் போய் குங்குமஞ்சா வைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்காரதே வாடி அப்படின்றாரு. அதை அப்படியே போட்டு நம்ம ஓட வேண்டாது இல்லையா? புருஷங்காரன் 5 நிமிஷம் அங்கே உட்காந்து முன்னே யோ வேலைக்கு மணியாச்சு வாயா அப்படின்னு அவன் அத்தை போட்டு ஓடுறான். ஏதுமா அமைதி? அமைதி அமைதி அமைதின்னு பேசுகிறோம். யார் வாழ்க்கையில் அமைதி இருக்குது? அமைதியை தேடணும்னா ஆண்டவனை தேடணும். அது ஒன்றில் தான் அமைதி கிடைக்கும். உலக வாழ்க்கையில் அமைதி கிடைக்காதும்மா. அதனால் சொல்கிறாரு, இதை விட்டுட்டேன்னு சொன்னால் நீ செத்து தெருவோரம் கிடப்படான்ற. அதனால் சொல்கிறாரு, இந்த மூச்சாகப்பட்டது ஒரு மனுஷனுக்கு 12 அங்குலம் போகுது மூக்கில் இருந்து. இந்த 12 அங்குலம் மூச்சை என்ன சொல்கிறாரு, இது ஒரு குதிரைடான்றார். 12 கால் குதிரைடா இதுன்ற. குதிரைன்னா 4 கால் தானே இருக்கும். அவர் என்ன சொல்கிறார், இது 12 கால் குதிரை பிடிக்க முடியாதுடான்றார். ஆனால் பிடிக்கலன்னு நீ பால் மாற்றினா செத்து தெருவோரம் கிடப்படான்றார். அதனால் சொல்கிறார், 8 புறவியடி 26 காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு கட்டா கயிறெடுத்து 4 நாளும் சேர்த்து இருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ அப்படின்னு. இதை நீ கட்டிட்டீன்னா இந்த மூச்சு வெளியே வராமல் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்படான்ற. அகஸ்தியர் சொல்கிறார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரத்தை உயிரை வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நின்று தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டம் வாழ்வாய் மறைலி கையில் எமங்கிட்ட மாட்டிக்கவே மாட்டேன். நிறையாரால் முடியும், இதெல்லாம் முடியுமா? அதனால் பேசுறதுன்றது வேறம்மா, செயல்ன்றது வேறு. அது கடினம் செயல். யார் ஒன்றாலும் பேசலாம். எனக்கு 74 வயசாச்சு. கிட்டத்தட்ட நான் 15 வயசுலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ டெய்லர் கடைலாம் கம்மி, நம்ம கடை போகணும் ஓடிங்குது. 3 மிஷின் போட்டு ரன் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை. நான் 2வது எல்லா வேலையும் செய்வேன். ஜென்ஸ் வேலை, லேடிஸ் வேலை, கோட்டு எல்லா வேலையும் செய்வேன். அதனால் சரியான வேலை, நிறைய சம்பாதிச்சோம். ஆனால் இன்றைக்கி டீ குடி கூட துட்டில் அதை பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் என்னுடைய வருமானம் இந்த உலகத்துக்கு இருக்கணும். நான் மறைஞ்சு போக போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும்னு செய்துங்கிறேன். இருந்த வீட்டை வித்துட்டு எடுத்துன்னு வந்து இந்த ஆசிரமத்தை கட்டினேன். எவனா செய்வானா சொல்லுங்க? ஏன்னா கடவுள் முதல், மற்றதெல்லாம் அப்புறண்டான்ற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. முதல் குடும்பம், அப்புறண்டா கடவுள்ன்ற எண்ணத்தில் வாழ்ந்துனுக்கிறவனுக்கு வராது. வாழ்க்கையை நம்ம மாற்றி போடணும், கடவுளை தேடணும். அப்போ தான் அதை அடைய முடியும். இன்றைக்கி உலக நாட்டிலேருந்து எல்லாரும் ஏதோ அவங்களால முடிஞ்ச டொனேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இதை நான் வீட்டில் பொட்டியில் வச்சுன்னுக்கலாமே. யார் வந்து என்னை கேட்க போகிறான் டொனேஷன் அனுப்பிச்சு எங்கேயும் அந்த பணம்ன்ட்டு. ஆனால் எதுக்கு இன்றைக்கி 1.5 கோடி ரூபாய் போட்டு அதை கட்டினுக்கிறேன்? இங்கே வரவன் துன்பப்படக்கூடாது. இப்போ சாப்பாடு போட போகிறாங்க. சாப்பாடு போட்டால் 3 மணி ஆக போகுது. ஏன்னா அவ்வளோதான் இங்கே இடம் இருக்குது. டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. ஆனால் சாப்பிட இடம் இல்லை. இப்படி துன்பப்படக்கூடாது. 12 மணிக்கு சாப்பிட்றவங்க சுகர் பேஷண்ட் இருப்பான், அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும். அப்போ பெருசாக இடம் வேணும். இடம் வேணும்னா நம்ம பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்ணால் வெளியே வாங்கணும். அப்போ அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி கட்டின்னு. அப்போது மனித வாழ்க்கையில் தான் வாழ்க்கையை குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் குடும்பமே வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிட்டால் கடவுள் இது சந்தோஷம்தான். ஆனால் கடவுளை பற்றி பேசக்கூடாது. இதுதான்மா வித்தியாசம். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இதை இப்போ கூட சொல்லிட்டு வர அவருக்கு, அப்போ இங்கே சாப்பாடு போட்டால் பத்தாது, அங்கேயும் போட முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா மணி 3 ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. ஏன் இந்த எண்ணம்? யார் சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிடணும், நான் சாப்பிட்டா போதுன்னு இருக்கக்கூடாதா? வரல. காரணம், இளமையிலேருந்தே அந்த எண்ணத்தை நான் உருவாக்கினேன். நான் பொண்டாட்டின்னு பார்த்ததில்லை, பிள்ளைங்கன்னு பார்த்ததில்லை, மற்றவன்னு பார்த்தது. எனக்கு எல்லாம் சம்மந்தம், ஆண் பெண் எல்லாம் சம்மங்க. அப்படி பார்த்துன்னுக்கிறதால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழ்ந்துக்கணுது. இன்றைக்கி மலேசியாவில் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் 14-13 பண்ணான்னாக்கா சும்மா பண்ண மாட்டான். அவன் வந்தது இங்கே 2 உபதேசம் தான் வாங்கணும். இன்றைக்கி கோடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறான். எந்த ஆன்மீகவாதிக்கும் எந்த ஞானிக்கும் உயிரோடு இருக்கும்போது எவனும் எந்த ஊர்லேயும் கோயில் கட்டினது கிடையாது. ஆத்மானக்கும்பா. என் பேர் உதயகுமார். அயனாவரத்துலேருந்து வரேன். டெய்லர் கடை வச்சுருக்கேன். குருக்கிட்ட நான் ஒரு 8 வருஷம் கிட்ட இருக்கிறேன். இந்த ஐயாவுடைய உபதேசம் வாங்கி நான் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் முழுமையான நன்மைங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பாடம் நம்ம மனசுக்கு ரொம்ப அரணாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பாடம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா
மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் 72,000 நாடி நரம்பு. அந்த 72,000 நாடி நரம்புலேயும் முக்கியமான நாடிகள் 10 நாடி. அந்த 10 நாடிகள் சீராக இருந்ததுன்னா மனிதனுக்கு நோய் இல்லை. ஆனால் அந்த 10 நாடிலையும் முக்கியமான நாடி 3 நாடி, இடைகளை, பிங்களை, சுழுமுனை. இந்த 3 நாடி, இடைகளை, பிங்களை, சுழுமுனை, வாதம், பித்தம், சிலோஸ்தமம். இந்த 3 நாடிகள். அதனால்தான் நீங்கள் வைத்தியர்கிட்ட போனால் முதல்ல நாடி பிடிச்சி பார்ப்போம், இது 3 சீராக போதா. சீராக போடனா இவனுக்கு எது கம்மியாகுது, எது ஜாஸ்தியாகுது, எதை குறைக்கணும், எதை கூட்டணும் அப்படின்னு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பான். டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் நாடி பிடிச்சி பார்ப்பான். இப்போல்லாம் டாக்டருங்க நாடி பார்க்கறதில்ல, நேராக நீ சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வச்ச மருந்து எழுதிடுவாங்க. ஆனால் முன்னெல்லாம் எல்லா டாக்டரும் நாடி பார்ப்பான், எல்லா வைத்தியனும் நாடி பார்ப்பான். அப்போ இந்த 3 நாடி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான நாடி, வாதம், பித்தம், சிலோஸ்தமம். அப்போ வாதம் என்னன்னா காற்று. காற்று குறைஞ்சி போனாலும் மனுஷனை நோயாளி ஆக்கிடும். காற்று ரொம்ப அதிகமாக கூடினாலும் அவனை நிலை தடுமாற வச்சிடும். அதே மாதிரி பித்தம், சூடு ஜாஸ்தியானாலும் அவனுடைய நிலையில் நிற்க முடியாது, அதுவும் மிதமாக இருக்கணும். அதே மாதிரி சிலோஸ்தமம், நீர் ஒரு மனுஷனுடைய உடலில் மிதமாக இருக்கணும். அந்த மிதமாக இல்லாமல் அதிகமாச்சுன்னா ஆசைகள், நீர் எவ்வளோ மனிதனுடைய உடலில் கூடுதோ அவ்வளோ ஆசைகள் அதிகமாக கூடும். எவனுடைய உடம்பில் அதிகமாக சூடாகுதோ அவனுடைய உடம்பெல்லாம் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும். அங்கங்கே படுக்க சொல்லும், வேலை செய்ய முடியாது, எது சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். எங்கே காற்று அதிகமாகுதோ அங்கே அலைச்சல் ஆகிடும் மனுஷனுக்கு. இது 3 செயலு தான் மனிதனுடைய செயல். இந்த 3 சீராக வச்சுக்கிறது தான் யோக பாடசாலை. ஆனால் இந்த 3ஐயும் சீராக வச்சுக்கிறேங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, எனக்கு சீராக இல்லையே அப்படின்னா அதுக்கு காரணம் என்னான்னு பார்க்கணும். நம்ம சீராக வாங்கின பாடத்தை செய்துமான்னு பார்க்கணும். மனுஷனுடைய மனம் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே வந்த ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன், இந்த பொருள் எப்படி இருக்குது, சரி அந்த கடையில் எப்படி இருக்குது பார்க்கலாம், அங்கே போய் வாங்குறது இல்லையே, இது கூட சரியில்லையே, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே, இன்னொரு கடையில் போய் வாங்கலான்னு. அது மாதிரி ஆசிரமத்தில் கடையாக அங்காடி நாய் மாதிரி தெரியக்கூடாது. தெரிஞ்சின்னா எதையுமே பிடிக்க முடியாது. அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னு. ஒரு குரு சொல்லிட்டான்னா அவன் நல்ல குருவோ கெட்ட குருவோ, அவன் சொன்னதை செய்தினா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதனால தான் வால்மீகி என்ன பண்ணால் ஊரெல்லாம் கொள்ளாட்சின்னு தெரிஞ்சுன்னு இருந்தான். போகிறவன் வரவங்கட்டெல்லாம் பிடிங்கிடுவான். ஆனால் அவ்வளோ பிடிங்க அவன் ஒண்டி சாப்பிட முடியுமா, வீட்டுக்கு போடுவான். வீட்டில் சாப்பிட முடியுமா, முடியாது. அப்போ ஊருக்கும் கொடுப்பான். அதே மாதிரி 3 வயசானவங்க வராங்க, அவங்களாண்டையும் கொள்ளடிக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி கொள்ளாட்சியும் போய் என்னப்பா பண்ணுற அப்படின்னாங்க. இது பாவமாக தெரியல, எனக்கு என்ன பாவம், நான் ஊருக்கு கொடுக்குறேன் வீட்டுக்கு கொடுக்குறேன்னா. சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, நான் இது வரைக்கும் உழைச்சி சாப்பிட்டதில்லை, இப்படி கொள்ளாட்சி தான் கொடுத்தேன், இந்த பாவம்லாம் உனக்கு தான் சொல்கிறாங்களேன்ட்டு சாமியாருங்க சொன்னாங்கன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். பொண்டாட்டி சொல்கிறான், அடப்பாட முண்டோம் அப்படின்றான். உன் கடமை எனக்கு நீ திருடி எடுத்து வந்து போடு, கொள்ளாட்சி போடு, உழைச்சி போடு, எது போட்டால் உன் கடமை என் வீட்டு உள்ள போடணும், அதை தான் போட்டேன். எனக்கு அந்த பாவமோ புண்ணியமோ கிடையாது, அதெல்லாம் உனக்கு தாண்டாடினா. சரி என்ன பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க ஊருக்கெல்லாம் கொடுத்துமேன்னு ஊரில் போய் கேட்குறான். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உன்னால் துண்ணு முள்ள கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டேன்டா, எனக்கு பாவத்துக்கு சம்மந்தம் இல்லை, நீ உனக்கு தாண்டா சம்மந்தம். வால்மீகிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. போய் உட்காந்துங்கிற மறுநாள் வராங்க சாமியாருங்க, என்ன சாமி கேட்டியா பொண்டாட்டிக்கிட்ட, பொண்டாட்டி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா சாமி, உனக்கு தான் சொல்லிட்டா. ஊரில் கேட்டேன், அவங்களும் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க, இதுக்கு என்ன தான் வழி சாமி அப்படின்னு. ஒரு மாமரத்தை காட்டி இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இதை செய்யின்னு சொல்லியிருக்கலாம். அந்த சாமியாருங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாமரத்தை காட்டி இந்த மரத்து பேர் மாமரம், மாமரம் சொல்லு, உன் பாவெல்லாம் அழிஞ்சிட்டோன்னாங்க. அந்த ஆள் என்ன போய் மாமரத்தை போய் சொல்கிறியா, அது எப்படியா என் பாவத்தை அழிக்கும், நான் எதுனா செய்தால் தானே என் பாவம் அழிக்கணும்னு யோசிக்கணும்ல, யோசிக்கவே இல்லை. அவர் மாமரம்னார். மாமரம்னது போய் ராமா மாமரத்தை ஜோர சொன்னால் என்ன ஆகும், ராமா ஆகிடும். ராமானா ரவிமதின்னு அர்த்தம். அந்த ராமான்னும் போது பாவங்களை கூட்டுறதும் பாவங்களை அழிக்கிறதும் அந்த ராமா தான். ஒரு மனிதங்கிட்ட பாவத்தை சேர்க்கறதும் பாவத்தை அழிக்கிறதும் ராமா தான். ராமானா ரவிமதினா இடைகளை பிங்களைன்னு அர்த்தம். அப்போது இந்த மாமரம் சொல்லி ராமான்னு வால்மீகி ராமாயணமே எழுதணும். எவ்வளோ பேர் மகன் நான் நம்பர். ஆனால் அவன் அன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தான்னா முட்டாளாவே போயிருப்பான்.
கேள்வி கேட்கல, சாமியாருங்க சொன்னாங்க நான் சொல்லினுக்கிறேன்னு சொன்னான். அதனால் அறிவாளி, அதனால தான் சொன்னான் ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னா. ஒரு குரு சொல்லி கொடுக்குறத அதை எந்த நேரமும் ஓயாமல் செய்யணும். உபதேசம் வாங்குறதால யாரும் பலன் கிடைக்கணும்னா அது ஏமாளித்தனமாயிடும், ஏமாந்து போயிடுவீங்க. என்னால் உங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்க முடியாது. என்னால் நான் பெற்ற சக்திக்கு வழிகாட்ட தான் முடியும் உங்களுக்கு. அந்த வழியில் நீங்கள் போய் பயன்படுத்திங்களா தான் உங்களுக்கு அந்த சக்தி வரும். அதனால் உடல்நிலை சீராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு 40 வருஷம் தை வேலை செய்தேன் இல்லையா, 40 வருஷம் புகையிலேயே வேலை செய்தேன், 40 வருஷம் வெல்டிங்லேயே வேலை செய்துட்டு வந்தேன். நான் CO2 வெல்டிங், அதுவும் ஆர்க்கு வெல்டிங்காவது ராத்திரி ஆனால் கண்ணு எரியும், தண்ணி கொட்டும், அதுக்கு உப்பு தண்ணி வெங்காயம் வச்சு கட்டினா சரியாக போயிடும், ட்ராப்ஸ் விட்டால் சரியாக போயிடும். ஆனால் ஆர்க்கு CO2 வெல்டுக்குதே ஒவ்வொரு மந்தையும் ஹார்ட் அட்டாக் வந்து சாவடிச்சிடும். அப்படி என் கூட இருந்த எல்லாரும் செத்து போயிட்டான். ரிட்டையர்ட் ஆகாதே பாதி பேர் செத்து போயிட்டான், ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் செத்து போயிட்டான். வேலை செய்யும்போதே வாயிலேருந்து பல்லுலேருந்து தானாகவே ரத்தம் வரும். பசங்களாக இருந்தால் கூட அந்த CO2 கெமிக்கல் அது. ஆனால் 40 வருஷம் வேலை செய்து நான் இன்னும் கண்ணாடி போடல, எதுவும் போடாத பேசினுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இந்த பாடம் தான் அடிப்படையை தவிர, அதை தவிர நான் பெரிய அறிவாளி இல்லை, நான் பெரிய பலசாலி இல்லை. பாடத்தால் இன்னும் உயிராக இருக்கிறேன், பாடத்தால் இன்னும் உலகத்துக்கு அனுபவத்தை சொல்லின்னுக்கிறேன், பாடத்தால் பல பேருக்கு அது நன்மை கிடைக்குது. பாடத்தை எவன் ஒருத்தர் சீராக செய்கிறானோ அவனுக்கு அதன் பலன் உண்டு. பாடம் செய்யாதவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. சொல்லுங்கள். சரி, பாடத்து மூலிமா நல்ல பலன்னாக்கா அந்த யுக வாழ்க்கையில தெளிவு கிடைக்குது. அது ஒன்றுத்தையும் செயல் வந்து அதுதான், அதை கூட சீராக செய்ய முடியுது. சீராக செய்யணும். மனைவி, அவள் மனைவி எப்போ மனைவி? இரவில் மனைவி, மற்ற நேரத்தில் ஒரு அடையாள பொருள். புள்ள கடமையை செய்யும்போது புள்ள, கடமையிலேருந்து போகும்போது அது ஒரு அடையாள பொருள். அப்படி எடுத்துக்கினால் பாதிப்பு உங்களுக்கு இல்லை. ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் பொண்டாட்டியே இல்லை, என் பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் பிள்ளைங்களே இல்லை, என் பொண்ணு மாதிரி உலகத்தில் பொண்ணே இல்லைன்னா நீ ஏமாந்து போகிறதுக்கு அறிகுறி அதுன்னு அர்த்தம். ஏன்னா யாருடைய வாழ்வும் நிலை இல்லை, யாருடைய வாழ்வும் நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கி நீ சுகமாக சந்தோஷமாக இருக்கிற, நாளைக்கு திருப்பி துக்கப்படுற. நேற்று நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே, இன்றைக்கி ஏன் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுதா? இருக்க முடியல. ஏன்? சூழ்நிலை மாற்றிடுது ஒன்று. அதனால் எல்லா பொருளையும் அடையாள பொருளாக பார்க்கணுமே தவிர உனக்குள்ள இணைச்சின்னு சொன்னால் உனக்கு ஆபத்து தான். ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார், பெண்ணென்ற மாதுவை தூது அனுப்பினான் யமன் அப்படின்வார். அவரை கொல்றதுக்கு பொண்டாட்டின்ற வடிவத்தில் பெண்ணை அனுப்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு பெண்ணுன்றதுனால ஒரு குடும்பம், பிச்சை எடுக்கிற குடும்பம் சீராக வளர்ந்துடும், சிறப்பாக வாழும். அதே நேரத்தில் சிறப்பாக இருக்கிற குடும்பம் ஒரு பெண்ணால் குட்டி சிவராக போயிடும். ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியது பெண் கையில் தாங்க, ஆண் கையில் இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவன் திறமை கிடையாது குடும்பத்தில். இப்போ நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்கணும்னு சொன்னால் கத்திரிக்காய் 10 ரூபாய்னாக்கா நீ 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதே பொம்பளை போனால்னா 10 ரூபாய் கத்திரிக்காவை 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவா, உன்னால் வேலை கேட்க முடியாது. அப்போது குடும்பத்தினுடைய சிறப்பு பெண் கையில் இருக்குது. ஆனால் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய வருமானம் உன் கையில் இருக்குது. இப்படி வச்சுக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பொண்டாட்டினுமோ உலகத்திலே இல்லாத பராசக்தி மாதிரி எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்லாம் அடிமை வாழ்வு தான். அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதான் கதி. பொண்டாட்டியை அடிமைப்படுத்தக்கூடாது, நீ பொண்டாட்டிக்கு அடிமையும் ஆகக்கூடாது. 2 பேருக்கிட்ட அன்பு இருக்கணுமே தவிர ஒருத்தரை அடிமைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை குடும்பமே குட்டி சேவராக போயிடும். உங்களை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிடும். நீங்கள் அதுக்கு தான் சொன்னால் முன்னேறி போகிற மாதிரி பின்னேறி வரோன்னு. நம்ம சீராக வாழ்ந்தால் தான் பின்னாடி வர ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சீராக வாழும். நம்ம கண்டபடி போனோம்னா நம்ம பிள்ளைங்களும் குட்டி சேவராக போயிடும். அதனால் வாழ்க்கையை நீ தனிமையில் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். ஒரு குடும்பம்னு உருவான பிறகு நீ இப்படி தான் வாழணும்னு வகுத்துக்குன்னு வாழணும். எப்படி ஒன்றா அப்பவும் வாழலான்னா குடும்பம் குட்டி சேவராக போயிடும். சாமி நீங்கள் எது முடிவு பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. சொல்லுங்கள். குடும்பத்துக்குன்னு வருமானம் மட்டும் செயல் புரிகிறோம். நம்ம செயல் புரியும் போது நம்ம மனசு அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதாக பாதிப்புள்ளாகுது. அதாவது வருமானம் பண்ணும்போது அதிக நேரம் உழைக்கிறது, அதை பற்றி சிந்தனை. அதான் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு 50 ரூபா கொடுக்கணும், அன்னாட 50 ரூபா கொடுத்து பழகிட்டேன். நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தா 50 ரூபா வரல, 20 ரூபா தான் வருது. பொண்டாட்டி கேள்வி கேட்குறான், நேற்று 50 ரூபா கொடுத்தியே இன்றைக்கே 20 ரூபா எடுத்துன்னு வந்தேன், 20 ரூபா வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ணுறது அப்படின்னு உன்னை கேள்வி கேட்பேன். உனக்கு வருத்தமாக இருக்கும், நான் என்ன பண்ணுறது, வந்தது 20 ரூபா தானே. இதை ஆரம்பத்திலே நீ 30 ரூபா கொடுத்து 20 ரூபா எடுத்து வச்சுருக்கணும். அப்போ 20 ரூபா வரும்போது 10 ரூபா போட்டு கொடுத்ததுன்னா அது பிரச்சனையாக இருந்திருக்காது. இதை சம்பாத்தின்னு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ 5 ரூபாய்க்கு கை நிறுத்திக்கு நிற்கக்கூடாது.
மனைவின்றவ கீழே இருக்கணும், கணவன்றவ மேலே இருக்கணும். அதான் கணவன் மனைவி. அப்படி வாழ்க்கையை நடத்தினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். இதில் யாரும் அடிமை கிடையாது, சிறப்பாக இருக்கும். ஆனால் பெண் சொல்கிறதெல்லாம் ஆண் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த குடும்பம் அழிய போகுதுன்னு அர்த்தம், அவளுடைய அராஜகத்தில் போகுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டாண்ட ஒருத்தர் இருந்தாங்க, ஆர்பிஎஃப், அவர் ஆறுமுகம்னு பேர், அவர் தர்ம அவங்க அப்பா, அவங்க அம்மா. அவங்க புருஷனாகவே புருஷனை மதிக்க மாட்டாங்க. இத்தனைக்கு ரயில்வேல ஆர்பிஎஃப் அவர், டே போடா வாடான்னு தான் பேசுவாங்க, மிஞ்சி போனால் அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேட்பேன், ஏம்மா நீ இந்த மாதிரி பண்ணுற, நாளைக்கு உன் மருமவை வந்தால் உன் பிள்ளைங்களுக்கு தானே கெதின்னு. அதெல்லாம் நடக்காதுறானா. கடைசியில் என்ன ஆச்சு, எல்லா பொண்டாட்டிங்களும் பிள்ளைங்களும் மருமவளுங்கெல்லாம் புருஷனுங்களை அடிச்சே கொண்டுட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி வாழறோமோ அப்படி தான் நம்ம சந்ததி வாழும். அதனால தான் சொல்கிறது, தர்மத்தை குழந்தைங்க பிறந்த உடனே அறிவை வளர்க்க சொல்லிக் கொடுக்கணும், ஆசையை வளர்க்க சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அறிவு வளர்ந்தால் அது சீராக இருக்கும், ஆசை வளர்ந்தால் கெட்டு போயிடும். ஆசை வளர்ந்ததுன்னா அது எந்த வழியிலையும் போய் ஆசையை நிறைவேற்றிக்க விரும்பும். அறிவோடு வளர்ந்ததுன்னா அது இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அதனால் அறிவை வளர்க்கணும், ஆசையை உண்டாக்கக்கூடாது பிள்ளைங்க கிட்ட. அதுக்கு நம்ம அறிவோடு வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம அமைதியாக இருப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆத்ம வணக்கம். கர்மா நிறைஞ்சது அதில் இல்லைம்மா, மனசில். கர்மா சக்கரத்தாண்ட போகாது. ஏன்னா அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள். அங்கே பாவமே போகாது, கர்மாவே போகாது, மனசுக்கு தான் வரும். மூலாதாரம் அப்படின்னா அம்பாளுன்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அதுக்கு மூலாதாரம் என்னன்னா விந்து பையன்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா, நம்ம முழிக்கும்போது அது தூங்கிக்கினுக்குது, அது முழிக்கும்போது நம்ம தூங்கிடுறோம். இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும்? மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? ஒரு கொம்பு எடுத்து அடிச்சு எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி தெளித்து எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது. அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது, படும்போது அது முழிக்குது. அப்போது நீயும் முழிச்சுங்கிற, அதுவும் முழிச்சுங்குது. இந்த ரெண்டும் முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது. நீ தூங்கி அது முழிச்சுன்னுக்கும் போது தூக்கம் வருது, நீ முழிச்சுக்கின்னு அது தூங்கும்போது உலகம் தெரியுது. ஆனால் ரெண்டு பேரும் முழிக்கும் போது ஞானம் தெரியுது. இந்த ரெண்டு பேரும் முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும். அது ஓம்ன்ற பிராண காற்றா இருக்கணும். ஓம்னா என்ன? அகார உகாரம் மகாரம். அகார உகாரம் மகாரம்னா என்ன? அகாரம்னா அம்பாள், மகாரம்னா விஷ்ணு, உகாரம்னா சிவம். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும். அதுக்காக அந்த மூலாதாரம். அடுத்தது மணிப்பூரகம், பிரம்மா. மூலாதாரம் சூதிஷ்டானம். சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம். உலகத்தில் கையில் கால் இருக்குது, தலை இருக்குது, எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா? ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர். ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது, ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர். ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து. அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை. அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கலாம், சொந்த பந்தங்கள் பெருக்கலாம், உருவங்கள் வளரலாம். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ளே அடக்கி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அறியாமை. அது இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லாயிருக்கும். முள்ளலெல்லாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டோன்னா அது பாழடைஞ்சு போயிடும். அப்போ அது பாழடையக்கூடாது. அது மாதிரி பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர், வழி தெரியாது. அது ஒரு குருக்கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும், இல்லை வெளியேறிடணும்.
மேலே ஏறினாலும் ஆபத்து இல்லை, வெளியேறினாலும் ஆபத்து இல்லை. ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆகி போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது. அது சுவதிஷ்டானம். மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, நமக்கு தேவையான பலம், இத்தனையும் உணவுல இருந்து தான் கிடைக்குது. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான். அப்போ உணவே கடவுளாகுது. அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு, மணிப்பூரகம்ன்ற இடம். அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்தாகவும் மாற்றுது. கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுது. இதனுடைய வேலை மகாவிஷ்ணு. இப்போ இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும், கரண்ட் வேணும், அதுக்கு இருதயம் வேணும். அதனால் மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர். அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா ரத்தம், காற்று, இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்புல. கெட்ட ரத்தத்தை வலிக்குது, அதை கழித்து தள்ளிடுது. நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது. அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது, அப்படியே நின்று கட்டி போய்டும். அதனால் அநாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சும் பண்ணுது. அதனால் அநாகதம் முக்கியம். நெருப்பு பகுதி அது. காற்று பகுதி தொண்டைக்குழி, விசுத்தின்னு பேர். இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை. மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை. அப்போ உடலுக்கு சூடே இல்லைன்னா நீரே தேவைப்படாது. அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு, விசுத்தின்ற பேர். ஆக்ஞை, அது சுழுமுனை. அந்த சுழுமுனையில் இந்த தொண்டைக்குழியோடு ஓடிங்கிற காற்றை முதுகுத்தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில், அதான் சரங்குத்தின்னு பேர். அது சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது, உள்ளே குத்தம். சரம்னா உயிர் மூச்சு. அதை எடுத்துன்னு போய் புருவத்தில் குத்தும்போது பதி, அதுக்கு பேர். அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம். இதை தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை மூச்சு ஏற்றுமா எங்கள் தட்டினீன்னா அது திறக்கும். திறந்தா இறைவன் தெரிவான். நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு. ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை. அது மாதிரி இந்த 6 ஆதார சக்கரங்கள் அந்த மாதிரி. இது 6ம் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது. ஆனால் மனித நிலை தானே சகசாரம்.